இந்த அடையாளங்கள் உலகத்தில் நடந்துவிட்டால், இந்த அடையாளம் உலகத்திலே நடைபெறும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத்துடைய நாளை எதிர்பாருங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதிலே கடைசியாக சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 அடையாளங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். உலமாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் அதிகமான உலமாக்கள் 10 அடையாளங்களை கடைசியாக சொல்லுகிறார்கள். இந்த அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள், இந்த அடையாளங்கள் உலகத்திலே நடைபெற இருக்கிறது. அந்த அடையாளங்கள் உலகத்திலே நடைபெற்று விட்டால் கியாமத்துடைய நாள் வந்துவிடும் என்பதையும் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களிலிருந்து குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். முதலாவது அடையாளம் தான் ஹஸரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் வாரது. இன்னும் சில உலமாக்கள் சூரியன் மேற்கிலே உதிப்பதை முதலாவது அடையாளமாக சொல்லுகிறார்கள். என்றாலும் அதிகமான உலமாக்கள் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே தான் அல்லாஹு தஆலா முதலாவது அடையாளம் அவருடைய காலத்திலே தான் சூரியனும் மேற்கிலே உதிக்கும் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் தற்பொழுது பிறந்திருக்கிறார்களா, எங்கிருக்கிறார்கள் என்பது யாருக்குமே தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்தான் மஹ்தி என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? இவர் கஅபாவிலே தவாப் செய்து கொண்டிருப்பார். ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கும் மக்காம் இப்ராஹிம் என்ற அந்த 2 இடத்துக்கு மத்தியிலே வைத்து அல்லாஹ் வானத்திலிருந்து ஒரு வகையை அறிவிப்பான், இதோ மஹ்தி வந்திருக்கிறார், இவ்விடத்திலே நீங்கள் பைஅத் செய்து கொள்ளுங்கள் என்பதாக. மக்கள் எந்த திசைகளில் இருந்தாலும் அனைத்து முஸ்லீம்களும் அவர்களிடத்திலே தவண்டாவதை சென்று நீங்கள் பைஅத் செய்து கொள்ளுங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர் அரபிகளை ஆட்சி செய்யும் வரை உலகம் முடியாது, அவருடைய பெயர் என்னுடைய பெயருக்கு நேருபட்டதாக இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் அஹ்மதுடைய கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது. சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், 7 அல்லது 8 வருடங்கள் உலகத்தில் ஆட்சி செய்வார்கள் என்றும் அவர்கள் வாழக்கூடிய அந்த காலத்தை பார்த்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்னும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிழக்கு திசையில் இருந்து வெளியாகுவார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கிழக்கு திசையில் இருந்து ஒரு கூட்டத்தினர் வெளியாகி இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் சேர்ந்து கொள்வார்கள் என்ற செய்தியையும் இப்னு மாஜாவுடைய கிரந்தத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுடைய காலத்தில் தான் அல்லாஹு தஆலா செல்வத்தை அதிகரிப்பான். உலகத்திலே 3 கட்டங்களில் செல்வம் உலகத்திலே பெருக்கெடுத்தது. அந்த காலத்தில் ஏழைகள் யாரும் இருக்கவில்லை. அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லா மக்களும் செல்வந்தர்களாகத்தான் இருந்தார்கள். முதலாவது காலம் அது உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். அவர்களுடைய ஹிலாஃபத்துடைய ஆட்சி காலத்தில் மக்கள் செல்வந்தர்களாக அதிகமாக இருந்தார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். அதனால்தான் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கித்தானுடைய துணியின் மூலமாக மூக்கை துடைக்கும் அளவுக்கு நாங்கள் செல்வந்தர்களாக இருந்தோம் என்று. சஹாபாக்கள் அவர்கள் ரோம், பாரசீகம் போன்ற அந்த நாடுகளை கைப்பற்றும் பொழுது செல்வந்தர்களாக இருந்தார்கள். இரண்டாவது கட்டம் கண்ணியமானவர்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆட்சி காலம். அவர்களுடைய காலத்திலேயே மக்கள் செல்வந்தர்களாக காட்சி அளித்தார்கள். மூன்றாவது ஒரு கட்டம் இருக்கிறது, இது ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தை எதிர்பார்த்திருக்கிறது. எப்பொழுது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திலே வருவார்களோ அந்த காலத்திலே அல்லாஹ் செல்வத்தை அதிகமாக பெருக்க வைப்பான். யாரும் ஏழைகளாக இருக்க மாட்டார்கள். காலையில் இருந்து மாலை வரைக்கும் ஒரு மனிதர் சதகாவுடைய ஜகாத்துடைய பொருட்களை தலையிலே சுமந்து கொண்டு இதை பெறக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்களா என்று அலைந்து திரிந்து மாலை வரைக்கும் அடைவாரே, ஆனால் ஜகாத்துடைய பொருட்களை வாங்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுதுதான் அல்லாஹு தஆலா அவர்கள் பல இடங்களுக்கு செல்வார்கள். அவர்கள் பல மக்களோடு யுத்தம் புரிவார்கள். அதில் ஒன்றுதான் ஒரு பட்டாளத்தை அல்லாஹு தஆலா பூமிக்குள்ளால சுழி வாங்குவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கடைசி சிறிய அடையாளங்களிலே பூமிக்குள்ளால் ஒரு பட்டாளம் சுழி வாங்கப்படும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த படை அவர்கள் வெளியாகி வந்து அவர்கள் அந்த இடத்திலே பூமிக்குள்ளே சுழி வாங்குகிற நேரம் அந்த ஊரிலேயும் நல்லவர்கள் இருப்பார்களே என்று சொன்ன நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மக்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் அந்த ஊருடைய மக்களும் சேர்ந்து பூமிக்குள்ளே சுழுவாங்கப்படுவார்கள். ஆனால் அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப நாளைக்கு மறுமையிலே எழுப்பப்படுவார்கள் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறது. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத்
மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் 7 வருடங்கள் உலகத்திலே ஆட்சி செய்வார்கள். அவர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலத்தில் தான் அல்லாஹு தாலா ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இந்த உலகத்தில் அனுப்புவான். அதற்கு முன்னால் அல்லாஹ் தஜ்ஜாலுடைய வருகையை ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகத்தில் தஜ்ஜால் இந்த உலகத்தில் வரக்கூடிய காலம் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஊரை போய், அந்த ஊர் கடல் பக்கமாக இருக்கும், அந்த ஊருக்குள்ளால் போவார்கள். முஸ்லீம்களும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் போய் அந்த ஊருக்கு வெளியிலே நின்று சொல்வார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைகளை மொழிவார்கள். அந்த ஊருடைய கோட்டை சுவர்கள் எல்லாம் இடிந்து விழுந்துவிடும். சும்மா யுத்தம் செய்யாமல் அந்த ஊருடைய கனிமத் பொருட்களை அவர்கள் பங்கு வைத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே தான் அல்லாஹு தாலா வஹி அறிவிப்பான், தஜ்ஜால் வெளியாகிவிட்டதாக. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலை பற்றி சொன்னார்கள். இதே போல தஜ்ஜால் வாழக்கூடிய இடம் இந்த உலகத்திலே இருக்கிறது என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். தஜ்ஜால் என்பதற்கு கருத்து என்னவென்று சொன்னால் மூடுதல் என்ற கருத்தை கொடுக்கிறது. ஹக்கை மூடி உலகத்தில் பாத்திலை திறந்து விடுவான் அல்லாஹு தாலா. உலகத்தில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் தஜ்ஜாலுக்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தஜ்ஜாலுக்கு தான் அல்லாஹு தாலா உயிரை கொடுக்கக்கூடிய சக்தி அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான். வானத்தை பார்த்து சொன்னால் வானத்திலிருந்து மழை பெய்யும், பூமியை பார்த்து கட்டளையிட்டால் பூமியிலே புட்பூண்டுகள் முளைக்கும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சொன்னார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிர்மான் ஹூஸ் என்று சொல்லக்கூடிய இந்த 2 பகுதியிலிருந்தும் ஏராளமான யகூதிகள், கிட்டத்தட்ட 70,000 யகூதிகள் அவர்கள் இந்த தஜ்ஜாலுடன் சேர்ந்து கொள்வார்கள் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு வரைக்கும் தஜ்ஜாலை எதிர்பார்த்து பெரிய ஒரு மர்கஸை கட்டி அந்த மக்கள் இன்னும் எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீதுகளை நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இன்றைக்கு யகூதிகளும் நசாராக்களும் அதை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்திலே படைக்கப்பட்டது இருந்து கியாமத்துடைய நாள் வரைக்கும் தஜ்ஜாலை விட பெரிய ஒரு படைப்பு உலகத்திலே கிடையாது. தஜ்ஜால் ஒரு மனிதன், அவன் ஈரானுடைய அஸ்பஹான் என்ற பகுதிகளிலே குராசானுடைய ஊர்களில் இருந்து கிழக்கிலிருந்து வெளியாகுவான். அல்லாஹ் அவனின் மூலம் அடியார்களை சோதிப்பான். அல்லாஹ் அவனுக்கு பல விடயங்களை வசப்படுத்தி கொடுப்பான். அவன் கொலை செய்பவர்களை உயிர்ப்பிப்பதை போன்றும் பார்ப்பவருடைய கண்களுக்கு அல்லாஹ் காட்சி அளிப்பான் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், பூமியை அவன் செழிப்பாக்குவான். அவனுடைய 2 கைகளில் ஒன்றில் சுவர்க்கம், மற்றதில் நரகம் இருக்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எதை நரகமாக பார்க்கிறீர்களோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், அதுதான் சுவர்க்கம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுவர்க்கம் நரகமாக இருக்கும், நரகம் சுவர்க்கமாக அவருடைய கைகளில் இருக்கும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், மூமின்கள் அவனை நம்ப மாட்டார்கள். அவன் சிவத்த ஒரு வாலிபனாக இருப்பான், அவனுடைய நெற்றி விசாலமாக இருக்கும், நெஞ்சி விருந்து வளைந்திருக்கும். சொன்னார்கள், அவனுடைய வலது கண் பூசப்பட்டிருக்கும், அக்கண் திராட்சை பழத்தை போன்று மிதந்து கொண்டிருக்கும். அவனுடைய இடது கண்ணில் தடிப்பான ஒரு தோல் இருக்கும். அவனுடைய 2 கண்களுக்கு மத்தியிலையும் காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். அதை எழுத வாசிக்க தெரியாத ஒவ்வொரு முஃமினும் அதிலே அடையாளம் கண்டு கொள்வார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், வழிகேட்டுடைய மஸீஹு தஜ்ஜால் அவன் ஒரு கண் பார்வையற்றவன், நெற்றி விசாலமானவன், அவனுடைய நெஞ்சு விருந்து வளைந்திருக்கும் என்பதை அஹ்மதுடைய கிரந்தத்திலே ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகிறார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஜ்ஜாலோடு சம்பந்தப்பட்ட ஏராளமான ஹதீஸ்களை அறிவித்த சஹாபாக்களில் மிக முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். ஹஜரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அவனுடைய இடது கண் பார்வை இழந்தவனாக அதிக தலைமுடி உடையவனாகவும் இருப்பான் என்பதை, இந்த மதீனா தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து பாதுகாக்கப்பட்டு விட்டது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, தஜ்ஜாலை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விடயங்களை சொன்னார்கள். சுருக்கமாக, தஜ்ஜால் உலகத்தில் வெளியாகினால் அவனுடைய அந்த காலம் பைத்துல் முகத்தஸ் அது பாழ்படுத்தப்படும். பைத்துல் முகத்தஸிலே அங்கே தொழுகையில் இருக்காது, அங்கே அதை நிர்வகிப்பது என்பது அது அங்கே
பாழடைந்து விடும், மதீனாவிலே பாவங்கள் நிறைந்து வழியும் என்பதை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவேதான் கண்ணியமானவர்களே சொன்னாங்க, தஜ்ஜால் உலகத்தில் வாழுகின்ற அந்த காலத்தில் தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திலே இறங்குவார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திலே இறங்கும் பொழுது அவர்கள் 2 மலக்குகளுடைய தோளிலே சுமந்தவர்களாக, தன்னுடைய கையை ஊண்டியவர்களாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸுடைய அந்த வெள்ளை மினாராவிலே வந்து இறங்குவார்கள். சுபகுடைய நேரமாக இருக்கும், இகாமத் சொல்லப்பட்டிருக்கும். அந்த நேரத்திலே அந்த ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டவுடன் ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் பின்னுக்கு வருவார்கள். சொல்லுவார்கள், இல்லை நீங்கள் தொழுவீங்க என்று சொல்லி ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இமாமாகவும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாமூமாகவும் நின்று அங்கே தொழுகை நடாத்தப்படும். எப்பொழுது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை நடைபெறுகிறதோ அந்த நேரத்திலே தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர் இடத்திலே ஒரு ஹதீஸை சொல்லி காட்டினார்கள். மிஅராஜுக்கு போன நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்பொழுது என்னை நான் வந்ததை தஜ்ஜால் உணர்ந்து கொள்வானோ அந்த நேரத்திலே ஒரு ஐஸ் கட்டி கரைவதைப் போல, ஒரு உப்பு கரைவதைப் போல தஜ்ஜால் கரைந்து விடுவான். பாபுல் உத்தன் இடம் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த இடத்திலே வைத்துத்தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை கொலை செய்வார்கள் என்பதையும் மஅபமின் ஜாரியார் ரலியல்லாஹு அறியக்கூடிய ஹதீஸ் அஹ்மதுடைய கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்களிலிருந்து பாதுகாப்பு பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி சூரத்து கஹ்ஃபுடைய ஆரம்ப வசனங்களை நீங்கள் பாடமாக்கி கொள்ளுங்கள் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலுடைய ஏராளமான ஃபித்னாக்களை சொன்னார்கள். ஆனால் முஸ்லீம்கள் முஃமின்கள் அவனை நம்ப மாட்டார்கள். மற்றவர்கள் எல்லாம் அந்த தஜ்ஜாலுக்கு பின்னால் சென்று விடுவார்கள் என்பதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவருடைய காலத்திலே தான் வரக்கூடியவர்கள். எப்பொழுது தஜ்ஜாலுடைய கொலையை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைவேற்றி விட்டார்களோ அதற்கு பின்னால் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார்கள் இந்த உலகத்திலே வெளியாகுவார்கள். அல்லாஹு தஆலா இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தாருடைய அந்த வருகையை, அவருடைய வரலாறுகளை குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 4 பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் ஒரு பிள்ளை ஷாம் என்று சொல்லக்கூடியவர். இந்த ஷாம் என்று சொல்லக்கூடிய இந்த பரம்பரையிலே தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வருகிறார்கள். ஹாம் என்ற இன்னொரு மனிதர் இருந்தால், ஆனால் அவருக்கு வரலாறுகளிலே எங்கேயுமே அவருடைய வரலாறுகள் பதிவு செய்யப்படவில்லை. இன்னொரு மனிதர் யாஃபித் அல்லது யஃபீத் என்று சொல்லக்கூடியவர். இன்னொரு மனிதர் கண்ணான். இந்த கண்ணான் என்று சொல்லக்கூடியவர் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இவருடைய காலத்திலே அந்த வெள்ள பிரளயத்திலே அவர் அந்த வெள்ள பிரளயத்திலே அழிக்கப்பட்டவர் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த யாஃபிதிலிருந்து அல்லது யஃபீதிலிருந்து உருவானவர்கள் தான் இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார்கள் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவருடைய காலத்திலே வாழ்ந்த மிக முக்கியமான ஆபிதிகளில் சிலர்கள் நபி என்றும் சிலர்கள் இவர் ஒரு நல்ல மனிதர் என்பதாக ஹஜ்ரத் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் இவர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் இவருடைய காலத்திலே அல்லாஹு தஆலா இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் 83வது அத்தியாயம் அல்லாஹு தாலா சூரத்துல் கஹ்ஃபுடைய 92வது முதல் 98 வரையில் அல்லாஹு தாலா இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தாரை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் வழங்கப்படுத்தியிருக்கிறான். காலூ யா தல் கர்னைன் இன்ன யஜூஜ வ மஅஜூஜ முஃஸிதூன ஃபில் அர்ض் ஃபஹல் நஜ்அலு லக خرجا அலா அன் தஜஅல பைனனா வ பைனஹும் சத்தா. அந்த மக்கள் வந்து ஹஜ்ரத் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே எங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் ஒரு தடுப்பு சுவற்றை ஏற்படுத்துங்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தை ஆட்சி செய்த மன்னர்களில் முஸ்லிம்களில் 2வது மனிதர் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உண்டு. 2வது துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரும் ஒரு சுவற்றை உண்டாக்கி அதை கட்டினார்கள் என்ற வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாஜூஜ் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு சமூகம், மாஜூஜ் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்னொரு சமூகமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு சமூகத்தினரும் இரண்டு சமூகமாக இருக்கிறார்கள். 2 சமூகத்தினரும் கிட்டத்தட்ட 4 லட்சம் நபர்களாக இருப்பார்கள். அவர்களில் ஒவ்வொரு மனிதனும்
தன்னிலே 1000 பிள்ளைகளை காணும் வரைக்கும் அதில் ஒரு ஆண் மூத்தாக மாட்டான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், அவருடைய ஒவ்வொரு பிள்ளையும், அந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தாருடைய ஒவ்வொரு குழந்தையும் அது ஆயுதம் தாங்கியவர்களாக, ஆயுதம் ஏந்தியவர்களாக இருக்கும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் ஃபத்ஹுல் பாரி தபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சொன்னார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார்கள் இப்பொழுது ஒவ்வொரு நாளும் அடைக்கப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளியாகக்கூடிய காலத்தில் அவர்கள் வெளியாகுவார்கள். அவர்களில் சிலர்கள் 4 முழமுள்ளவர்களாகவும், சிலர்கள் 2 முழமுள்ளவர்களாகவும், இன்னும் சிலர்கள் பெரும் மரங்களை போன்றவர்களாகவும் இருப்பார்கள் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தாருடைய நிறைய வரலாறுகள் இருக்கிறது கண்ணியமானவர்களே. ஆனால் இன்றைக்கு நாங்கள் சிலர்கள் சொல்கிறார்கள் யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார்கள் இவர்கள் என்று. ஆனால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவர்களிடத்திலே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக கேட்ட சஹீஹான ஹதீஸ், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், உலகத்தில் நான் வந்ததுக்கு பின்னால் தான் தஜ்ஜாலும் உலகத்தில் வெளியாகுவான். நான் வந்ததுக்கு பின்னால் தான் யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தாரும் இந்த தொடரிலே வெளியாகுவார்கள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்ன அந்த செய்தியை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள்.